ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம. மிதுனம் ராசிக்கான கார்த்திகை மாத ராசி கட்டம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே நீச்ச செவ்வாய் நின்ற நட்சத்திரம் பூசம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கன்னியிலே கேது நின்ற நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான விருச்சிகத்திலே லக்னம் சூரியன் புதன் 3 கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது. இதிலே லக்னமும் சூரியனும் விசாகம் நட்சத்திரத்திலே நின்று குரு சாரம் வாங்கியிருக்கிறது. புதன் நின்ற நட்சத்திரம் கேட்டை சுயசாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான தனுசிலே சுக்கிரன் என்ற நட்சத்திரம் பூராடம் சுயசாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான கும்பத்திலே சனி நின்ற நட்சத்திரம் சதயம் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் ராகு. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராகு நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி சனி சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷபத்திலே உச்ச சந்திரனும் குருவும் இணைவு பெற்று நிற்கிறது. சந்திரன் என்ற நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் சாரம், குரு நின்ற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது. இது இந்த மாதத்திற்கான ராசி கட்ட நிலை. மிதுனம் ராசிக்கான கார்த்திகை மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது 6ஆம் பாவம் 8, 9 மற்றும் 12ஆம் பாவங்கள் வலுவாக இயங்குகிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான விருச்சகத்திலே லக்னம் சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது. இந்த லக்னமும் சூரியனும் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவின் சாரம் நின்ற நட்சத்திரம் விசாகம். புதன் சுயசாரமான கேட்டை நட்சத்திரத்திலே நின்று சுயசாரம் வாங்கியிருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்கள் 6குடையவன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே அதாவது கடகத்திலே நீச்சம் பெற்று நிற்கிறது. இந்த நீச்ச செவ்வாய் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் சனி சாரம் நின்ற நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அப்போது இந்த 6ஆம் பாவத்தினுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீச்ச சனியும் அதாவது செவ்வாய் சனி சாரம் வாங்கியிருப்பது, செவ்வாய் சனி சம்பந்தப்படுவது மற்றும் அந்த இடத்திலே நின்ற கிரகங்கள் மற்றும் குருவின் பார்வை இருக்கப்படுகிறது. அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே குரு நின்று குரு சப்தமமாக பார்க்கிறார். அப்போது குரு பார்வை கோடி நன்மை. அந்த பாவாதிபதி நீச்சம் பெற்றாலும் சனி சாரம் பெற்றாலும் அங்கே நின்றிருக்கக்கூடிய கிரகங்கள் லக்னம் சூரியன் புதன் இணைவு பெற்றிருந்தாலும் இப்போது உங்களுக்கு எதிரிகளால் நிறைய பிரச்சனைகள் இவ்வளவு காலம் இருந்திருந்தால் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு அந்த எதிரியின் தொந்தரவுகள் சுத்தமாக காணாமல் போய்விடும். எதிரிகளால் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அவங்களால் வந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே இப்போ மாறும். இந்த கண்ணுக்கு தெரிந்த அப்படிங்கிறது உங்கள் உறவினர்களே எதிரிகளாக இருக்கலாம், அல்லது உங்கள் நண்பர்கள் உங்கள் கூடவே இருந்து குழி பறிக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோய் சம்பந்தமாக நிறைய மருத்துவ செலவு செய்தவர்கள், நோயினால் உடல் உபாதைகளால் வேதனைப்பட்டவர்கள், நோயினால் அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட நரம்பு பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலே அந்த நோய் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். இந்த நோய் தொந்தரவுகள் இல்லாமல் சரியாகக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. கடன் வாங்கியிருந்தீங்க, அதாவது வருமானம் சரியாக எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் இருந்திருந்தாலும் இந்த காலகட்டத்திலே கடன் வாங்கியிருந்து கடன்காரர்களால் கௌரவ பாதிப்பு, அதாவது உங்கள் சமூகத்திலே நட்பு வட்டாரத்திலே உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலே அசிங்கப்படக்கூடிய மாதிரி கடன் கொடுத்தவர்கள் உங்களை பாதிப்புக்குள்ளாக்கி இருந்தால் இந்த காலகட்டத்திலே அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, மூச்சு விட மாட்டாங்க, வந்துட்டு அமைதியாக போயிடுவாங்க. நீங்கள் சொல்கிற பதிலை கேட்டுட்டு
அமைதியாக போய்விடுவார்கள். அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு அமைப்பு ஏற்படும். அந்த கடன் அடைவதற்கான ஒரு நல்ல அமைப்பும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அடையக்கூடிய ஆரம்பமும் இந்த மாதத்திலே தொடக்கமும் ஏற்படும். இந்த 6க்கு பிறகு 8ஆம் பாவகம் வலுவாயுங்குது. இப்போ இந்த 8ஆம் பாவகம்ங்கிறது வந்து உங்கள் ராசிக்கு சரியாக பார்த்தால், அதாவது மகரம் 8ஆம் இடம், 8ஆம் இடத்தை குரு 9ஆம் பார்வையாக பார்க்கிறது. அதே நேரத்தில் அந்த 8 சனி பகவான் பாக்கியஸ்தானமான 9 ஆட்சி பெற்று நிற்கிறார். அந்த 8 9 இருப்பதும் அந்த 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் உங்களுக்கு நற்பலன்களையே தரும். அதாவது இதுவரைக்கும் பிரயாணத்திலே தடை தாமதம் இருந்திருக்கலாம். அதாவது ஒரு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக நீங்கள் ஒரு பிரயாணத்துக்காக முயற்சி எடுத்து தடை தாமதம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்திலே உங்களுக்கு பிரயாணத்தில் தடை தாமதம் இருக்காது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பிரயாணங்களும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். என்ன காரியத்துக்காக நீங்கள் அந்த பிரயாணத்தை செய்கிறீர்களோ அந்த காரியம் தடையின்றி வெற்றி பெறும். அது மட்டுமல்ல, ஆயுள் தீர்க்கமாக ஒரு அமைப்பை காட்டுது. வம்பு வழக்கு பிரச்சனைகள் இதற்கு முன்னாடி உங்களை தேடி வந்திருக்கலாம். நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்தா கூட இந்த பிரச்சனைகள் உங்களை தேடி வந்திருக்கும். ஆனால் இந்த மாதத்திலே உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் தீர்வாகும். அதாவது ஒரு கோர்ட்டு கேஸு யாருக்காவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கப்பெறும். இந்த தடை தாமதங்கள் நீங்கி இப்போது ஒரு முடிவிற்கு வரும். அது மட்டுமல்ல, பிரயாணத்திலே சிறு சிறு கண்டங்கள், விபத்துகள் ஏற்கனவே சந்திச்சிருந்தாலும் இந்த மாதத்திலே அது மாதிரியான எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது. மேலும் பாக்கியஸ்தானமான 9ஆம் பாவம், இந்த 9 சனி, இந்த சனி பகவான் நின்று ராகு சாரத்திலே சதயம் நட்சத்திரத்திலே பாம்பின் பிடியிலே சனி. அப்போது உங்களுக்கு இந்த பாக்கியஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தந்தை வழியிலே வர வேண்டிய எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் இந்த மாதத்தில் எதிர்பார்த்த அளவிற்கு கிடைக்காது. இந்த தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள், பிதுர் சொத்துக்களாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்திலே தடை தாமதப்படும். மற்றும் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் தாமதமாகவே நடக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. அப்போது பாதிப்புகள் அப்படிங்கிறதுலேருந்து விடுபடுவதற்காக இந்த பாக்கியஸ்தானத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதாவது நீங்கள் ஒரு அன்னதானம் கலந்து கொள்வது அல்லது அன்னதானம் செய்வது, இல்லை ஒரு கோவில் குளங்களுக்கு சென்று வருவது, தீர்த்த யாத்திரை செல்வது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலம் இந்த மாதத்திலே உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பாதிப்புகள், அந்த தந்தை வழி வரவேண்டிய பாதிப்புகள், கிடைக்காமல் போகக்கூடிய தடைகள், இதெல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி தரும். அதன் மூலம் உங்களுக்கு தந்தை வழி வரவேண்டிய அமைப்புகள் எல்லாமே ஈஸியாக எளிதாக கிடைக்கப்பெறும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவகம் வலுவாயுங்குது. உங்கள் ராசிக்கு 12 குரு, விரய குரு. அதுவும் இல்லாமல் இந்த குரு எங்கே நிற்கிறாரோ அந்த இடம் பாழ். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. ஆனால் குரு நின்ற இடம் பாழ். அப்போது 12ஆம் இடத்துல விரய குருங்கிறதுனால இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு விரய செலவு நிறைய வரும். அப்போது அந்த விரய செலவை செய்வது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா கர்மா செய்யக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு தரும். ஆனால் அது விரய செலவாக இருப்பது நல்லது. அந்த விரயத்தை கூட நீங்கள் ஒரு சுப விரயமாக கூட மாற்றிக்கொள்வது நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த பிரயாணம்னு சொல்லக்கூடியது வெளிநாட்டு பிரயாணம் மற்றும் தொலைதூர பிரயாணங்கள், இதை எல்லாமே நீங்கள் தள்ளி வைப்பது நல்லது. ஏன்னா அந்த பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல பலனை தராது. இந்த 12 குரு இருப்பதால் அந்த பிரயாணமும் உங்களுக்கு பாதிப்பை தரும். அது மட்டுமல்ல, மன சஞ்சலம் நிறைய ஏற்படும். ஏன்னா குருவுடன் இணைந்து நிற்பது உச்ச சந்திரன், மனோகாரகனான சந்திரன் உச்சத்திலே நிற்கிறார்.
அந்த உச்சத்திலே நின்ற சந்திரன் சூரியன் சாரம் கிருத்திகை நட்சத்திரத்திலே நிற்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த குரு நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம், சந்திரன் சாரம். சந்திரன் 12லேயே உச்சத்தில் நிற்கிறது. அப்போ உங்களுக்கு மனம் ஒரு நிலையில் இருக்காது. நீங்கள் யோசனை எல்லாமே தேவையில்லாத தவறுதலான ஒரு சிந்தனையை தரும். தூக்கம், நிம்மதியான தூக்கம் இருக்காது. தூக்கத்தை இழந்து வாடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அதாவது நிம்மதியான தூக்கம் வராது. எதையாவது ஒன்றை மனசில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கும். இந்த போகம் என்று சொல்லக்கூடிய எங்கேயாவது வெளியில் போய் நம்ம கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட அதுக்குமே அந்த மனம் இடம் தராது. தேவையற்ற சிந்தனைகள், அதாவது நற்சிந்தனைகள் வராது. எல்லாமே விரய சிந்தனையாகத்தான் இருக்கும். கெட்ட சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள், இதன் மூலம் நிறைய உங்களுக்கு மன பாதிப்பு ஏற்படும். இந்த மனசாலேயே தூக்கமும் கெடும். யாருக்கிட்டையும் சரியாக பேசவும் முடியாது. நீங்கள் யாராவது என்ன சொன்னாலும் கூட உங்களுடைய சிந்தனை வேறு பக்கம் இருப்பதனால் அவங்க யார்கிட்டையோ பேசுகிற மாதிரி அவங்களுக்கே தோணும். கொஞ்ச நேரம் பேசி பார்த்துட்டு கிளம்பி போயிடுவாங்க. அது மாதிரி இந்த மனோகாரகனான சந்திரன் உச்சமாகி விரயஸ்தானத்தில் நிற்பதும் குருவுடன் இணைந்து நிற்பதனாலையும் உங்களுக்கு சிந்தனை தொந்தரவுகள், அதாவது எண்ணங்களால் நிறைய மனதிலே அதிர்வுகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிந்தனைகளை தெய்வ சிந்தனையாக மாற்றுங்க, நற்சிந்தனையாக மாற்றுங்க. அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட இன்றைய தேதிப்படி உங்கள் ஜனனகால ஜாதகத்திலே திசை என்ன, புத்தி என்னன்னு தெரிஞ்சு அதற்கான பரிகாரம் செய்வது சிறப்பான பலனை தரும். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.